ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாங்க 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 தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு அனுதின தியானத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கும் வாங்க தேவனுடைய வசனத்தை நாம தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசுகிற விதத்திற்காக, எங்கள் இருதயங்களை திருப்தியாக்குகிற விதத்திற்காக, எங்களை எச்சரித்து திருத்தி எங்களை தேற்றி தைரியப்படுத்தி உம்முடைய வசனத்தினாலே நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையை பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இன்னும் அநேகர் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்க உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெறுகிறீங்கல்ல, எச்சரிக்கப்படுகிறீங்கல்ல, ஆசீர்வதிக்கப்படுறீங்கல்ல, சரி செய்து கொள்றீங்கல்ல. எனக்கு எப்படி தெரியுமா? நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறீங்கல்ல, உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் படிக்கிறேன். ஆண்டவரை எவ்வளவோ துதிக்கிறேன். தேவன் எவ்வளவு பெரியவர். தம்முடைய வார்த்தையின் மூலம் எங்கெங்கேயோ இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் அநேகர் தேவனுடைய வசனத்தை அறியாதவங்க, இல்லாதவங்க, ஆண்டவரை குறித்து அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய வசனத்தை கொடுக்க வேண்டிய கடமை இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நீங்க ஷேர் பண்ணுவதன் மூலம் ரொம்ப சுலபமா அவங்க வசனத்தினாலே பிடிக்கப்படும்படி நாம ஜெபத்தோடு முயற்சித்தா அற்புதங்களை பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையிலிருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மன திருப்தி. இன்றைக்கு நமக்கு திருப்தி என்றது இல்லைங்க. திருப்தி இல்ல, எனக்கு போதும் என்கிற வார்த்தை நம்ம வாயில வரவே வராதே. சாப்பிடுற விஷயத்திலே அப்படிதான், என்னங்க, துணிமணி விஷயத்திலே அப்படிதான், பொருட்கள் விஷயத்திலே அப்படிதான். பணம் விஷயம்னா இனி சொல்லவே அவசியம் இல்ல. இது போதும் என்ற வார்த்தை வராது. இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு. ஆனா பவுல் சொல்கிறாரு, நான் எந்த நிலையில் இருந்தா அந்த நிலையில மன திருப்தியாக இருப்பதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறேன். இத கற்றுக்கொள்ளணும் அங்க. ஏனென்றால் அந்த கிரீடு, நமக்கு அந்த பேராசை பிறப்பிலேயே வந்தது. எனக்கு தான் எல்லாமே வேண்டும் என்கிற ஆசை. சுயநலம் நிறைந்த மனிதர்கள். ஆனா பாருங்க, ஆண்டவரை அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில திருப்தி இருக்கும். காரணம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நிறைவு இருக்குங்க. ஆண்டவர் இருக்கிறார் என்ற திருப்தி இருக்கிறவனுக்கு மற்றொரு ஆசை இருக்காதுங்க. இன்னொரு ஏக்கம், என்னங்க, வேற ஒரு வாஞ்சை இருக்காது. இனி இருக்கிறவைகளில் ஆண்டவரோடு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு நம்மிடம் இருக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எது இருந்தா அது மன நிறைவை கொடுக்கும்படிக்கு தேவனுடைய கிருபை நமக்கு துணையா இருக்கும். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி கற்றுக்கொள்ளுவோம் சொல்லுங்க? நீங்க ஒரு வேலையை கற்றுக்கொள்ளணும்னா அந்த வேலை தெரிந்தவங்க கிட்ட போகணும்ல, அதை கற்றுக் கொடுக்கிறவங்க கிட்ட போகணும்ல, அந்த ஒர்க் ஷாப் போகணும்லங்க. அதை விட்டுட்டு நீங்க வீட்டில் படுத்துக்கொண்டு நான் கற்றுக்கொள்ளுகிறேன்னா எப்படி வர சொல்லுங்க? அது கார்பென்ட்ரி வேலையோ, டெய்லரிங் வேலையோ, ஈவன் கம்ப்யூட்டர் வேலை கூட 4-5 இயர்ஸ் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க இன்றைக்கு. என்னங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக அதை கற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க முதல்ல காலேஜ் போகும்போது அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் சொல்லுங்க? ஆனா எவ்ரிடே அதுல கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸ் ஆகுறாங்க. கிரியேட்டிவா சிலர் காரியங்களை செய்கிறாங்க. நம்ம இந்தியன்ஸ் மற்ற தேசங்களை எவ்வளவு கிரியேட்டிவா வேலை செய்யறாங்க தெரியுமா? பிகாஸ் they put their heart. அவங்க மனசு வைத்து கற்றுக்கொள்ளும் போது அதுல தேறினவர்கள் ஆகிறாங்க. நல்லதுதான். நம்ம இப்படிப்பட்ட கைத்தொழிலோ அல்லது நம்ம அனுதின போஷாக்குக்காக நம்ம பேஷன், நம்ம ஆர்வத்தின்படி சில வேலைகள், உத்தியோகங்கள், படிப்புகள் படிப்பது
நல்லதுதான். ஆனா இதே விஷயத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட பின்பற்ற வேண்டும். நீங்க எவ்வளவு வருமானம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு அது போதாது. ஏன்னா உங்க மனசுக்கு திருப்தி இல்ல. நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கடைசியில எந்த பிரயோஜனமும் இருக்காது. காரணம், உங்க இருதயத்தில் ஆண்டவருக்கு இடமில்லை. ஆண்டவரை கொண்டிருக்கிறவங்க அந்த திருப்தியுள்ள வாழ்க்கையை கொண்டிருப்பாங்க. அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் த்ரூ தோஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்க போகும்போதுதான் அதை கற்றுக்கொள்வீங்க. மழையில நனைகிறது எப்படின்னு அதை வீட்டில இருந்து கற்றுக்கொள்ளணும்னா முடியுமாங்க? டிவியில மழை பெய்யும் போது நான் அது கிட்ட போய் நின்னா எனக்கு அந்த அனுபவம் வரும்னு சொன்னா முடியுமாங்க? யூ ஹாவ் டு கோ லிட்ரலி. மழையில போய் நிற்கணும். நனையும் போது எப்படி இருக்கும், நனைந்த பிறகு என்ன செய்வோம் என்பதை நீங்க அனுபவபூர்வமா அதை அனுபவிப்பீங்க. அதற்கேற்ற பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கொள்வீங்க. தலை நனைஞ்சிருச்சுன்னா கடகடன் துடைப்பீங்க. அந்த காலத்துல சாம்பிராணி புகை போடுவாங்க வீட்டுல, சளி பிடிக்கும், ஜுரம் வரும்னு சொல்லி. ஒரு சோதனையின் வழியா நம்ம போகும்போது அந்த சோதனையை ஜெயிக்கிற விதத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். மழையை எதிர்கொள்ள போறீங்கன்னா அதற்கேற்ற ரெயின் கோட் எடுத்துக்கொண்டு போவீங்க, அல்லது அம்பரல்லா எடுத்துக்கொள்வீங்க, ஒரு கொடை எடுத்துட்டு போவீங்க, அல்லது அதற்கேற்ற ட்ரெஸ் போட்டுக்கொள்வீங்க. அந்த மழையில கூட உங்க ஆரோக்கியத்துக்கு எந்த தீங்கும் நடக்காதபடி பார்த்துக் கொள்வீங்க. அதுபோல்தான் நாம சோதனை வழியாக போகும்போது சோதனையை ஜெயிப்பது எப்படி? குறைவுகள் இருக்கும்போது இயற்கையாக நமக்கு வருகிற அந்த ஒரு வேதனை, அந்த கசப்பு, அந்த புலம்பல், அவைகளை ஜெயிப்பது எப்படி? அதற்கு தான் தேவன் நமக்கு சுகம் கஷ்டம் ரெண்டும் கொடுக்கிறார். நன்மை தீமை ரெண்டு அனுபவிக்கிறவங்க, அந்த ரெண்டுத்திலையும் மன நிறைவா இருக்கக்கூடியவங்க தான் நிறைவான கிறிஸ்தவங்க. கஷ்டம் வரும்போது அழுவது, கஷ்டம் போனது சந்தோஷப்படுவது, நல்லா இருக்கும்போது தேவனை மறந்து போவது சர்வ சாதாரணம். பட் எல்லா நேரத்திலும் தேவனிடத்துல நன்றியோடு இருப்பது என்பது கற்றுக்கொள்ளணும். பாருங்க, அடுத்த பகுதியும் வாசிக்கிறேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையில் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தாழ்மையான நிலையும் எனக்கு தெரியும், நிறைவான வாழ்க்கையும் எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இந்த ரெண்டு அனுபவங்களும் இருக்குங்க? தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும். ஏசி இல்லாம வெயிலில வேர்வை விடுகிற இடத்திலும் என்னால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். நல்ல ஏசி ஹால்ஸ்ல கூலிங் இருக்கிற இடத்திலும் என்னால இருக்க முடியும். சிலரு ஏசி எங்களுக்கு ஒத்துக்காதுங்க, ஏசில உட்கார்ந்தா எங்களுக்கு குளிருதுங்க என்பாங்க. சிலர் எங்களுக்கு வெயில் ஒத்துக்காதுங்க, வெயில் பட்டா நாங்க ஒரு மாதிரி ஆயிடுவோங்க. என்னங்க, எப்போது எப்படி அவசியமோ அந்த நேரத்துல அப்படி இருக்கும்படி உங்க மனதை நீங்க சமாளிக்க முடிஞ்சா அது பழக்கப்படுத்திக் கொள்வதனால முடியுங்க. நான் கவனிச்சிருக்கிறேன், கஷ்டங்கள் இருக்கிறவங்க வசதி அனுபவிப்பது ஈஸி தான், வசதியா இருக்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிப்பது ரொம்ப கஷ்டங்க. அதுக்குதான் நம்ம ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆண்டவர் எப்போதும் கட்டளை கொடுப்பதே அவருடைய வேலை. எப்போதும் சர்வத்தையும் அவருடைய ஆளுகைக்குள்ள நடத்துவதே அவருடைய வேலை. அவர் நம்மை போல மனுஷனாக இந்த உலகத்திலே அவர் வந்திருந்த போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, வேதனையோடு, கண்ணீரோடு அவர் ஜெபித்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கு. கீழ்ப்படிவது, வார்த்தையை கேட்டதன்படி நடப்பது எப்படி என்று அதற்கு முன்பு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் சர்வலோகாதிபதி. ஆனா கீழ்ப்படிதல் என்பது, சொல்ல கேட்பது என்பது நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து கற்றுக்கொண்டாருங்க. எங்க கற்றுக்கொண்டாரு? ஜபம் என்ற ஒர்க் ஷாப்ல கற்றுக்கொண்டாரு. ஜபத்திலே நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேண்டிக் கொண்டா நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க. ஜபத்தில் உட்காரும் போது உங்க மனது மறுரூபம் அடையும். ஜபத்திலே கண்ணீரின் ஜபத்தின் மூலம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் போது, மனுஷருக்கு தேவனின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டியிருக்கும் போது, தேவ சமூகத்துல நம்ம முழங்கால் போட்டு ஜெபித்தா ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதில் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்.
தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். அப்படின்னா என்னங்க? அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். I experienced poverty and I know how to be rich. எல்லாவற்றையும் கொண்ட சம்பூரணமான வாழ்க்கை, அதிலேயும் நான் துள்ளி குதிக்காம நான் வாழ்ந்திருக்கிறேன். குறைவில் இருக்கும்பொழுது அழுது அழுது சோர்ந்து போகாம திருப்தியாகவும் என்னால் இருக்க முடிஞ்சது. இயேசு ஆண்டவரை கொண்டவங்க இதை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. கஷ்டம் வரும்போது இயேசு ஆண்டவரை வேண்டுவது, கஷ்டம் போன பிறகு அவரை மறப்பது கிடையாது. கஷ்டங்கள் ஆண்டவரிடத்துல வருவது, கஷ்டம் போனதும் அவரை மறப்பது கூடாதுங்க. கஷ்டம் வந்தா சோர்ந்து போவது, சந்தோஷம் வந்தா எகிரி குதிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பாகம் கிடையாதுங்க. கஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவன் மாறாதவர், என்னோடு இருக்கிறார் என்கிற அனுபவத்தை கொண்டிருக்கிறது. சந்தோஷம் வரும்போது என் சந்தோஷத்தை விட என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். என்னை சந்தோஷப்படுத்துகிற சூழ்நிலைகளை விட, சந்தோஷத்தை கொடுக்கிற பொருட்கள் வாகனங்களை விட என் ஆண்டவரே எனக்கு முக்கியம் என்று நீங்க சொல்லக்கூடிய நாள், நீங்க உண்மையான விசுவாசியா கிறிஸ்தவனா இருக்க முடியும். பவுல் அதை கற்றுக்கொண்டார். எனக்கு தாழ்ந்த நிலையில இருக்க தெரியும், சிறைச்சாலையிலும் இருக்க தெரியும். பவுல் சிறைச்சாலையில வைக்கப்பட்ட போது, அந்த காலத்து சிறைச்சாலைகள் இன்றைக்கு இருக்கிறது போல எல்லா வசதியோட இருக்காதுங்க. அது பயங்கரமான டஞ்சன்ஸ், அழுக்கான படுகொழிகள். அங்கேயே அவங்க காலை கடன்களை முடிக்கணும். அவங்க அங்கேயே நோ லைட், வெளிச்சம் இருக்காது, ஒரு ஜன்னல் இருக்காது, நாற்றமும் பூச்சிகள் சுத்தி கொண்டிருக்கும், வவ்வால்கள் பறந்து கொண்டிருக்கும். அந்த நாற்றம் எடுக்கிற சிறைச்சாலையில இருப்பது என்பது எவ்வளவோ பயங்கரங்க. அநேகர் அந்த நிலைமைக்கு மூச்சு விட முடியாம செத்துருவாங்களாம். ஆனால் அப்படிப்பட்ட சிறைச்சாலையில பவுலையும் சீலாவையும் போட்டபோது பவுல் சோர்ந்து போகல. அசுத்தாவிகளை துரத்தியதுக்கு, சுவிசேஷத்தை அறிவித்ததுக்கு, எங்களுக்கு இதா ஆண்டவரே நீங்க கொடுக்கிற பலன்னு ஆண்டவர் மேல குற்றம் சுமத்தல. அவங்க சங்கீதங்களை பாடிக்கொண்டு ஜெபம் செய்ய தொடங்கினாங்களாம் சிறைச்சாலையில. ஒரு சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க, சரி ஜெயிலியா பாட்டு பாடுவாங்க. என்னங்க, தேவனுடைய ஆலயத்துல எல்லாரும் பாடும்போது நம்ம ஈஸியா பாடலாம். ஆனா நம்ம எல்லாரும் உதைக்கும் போது, அடிக்கும் போது, நம்ம மேல பழி போடும் போது அல்லேலூயா தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு பாட முடியுமா? அப்படி பாட முடிஞ்சாதான் நீங்க பரிபூர்ணமான கிறிஸ்தவன். நான் அதை கற்றுக்கொண்டேன். பாருங்க, அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், ஸ்தேவானை கற்களால அடித்துக் கொண்டிருக்கும் போது பல்ல கடிச்சுக்கிறாங்களாம். ஒவ்வொருவரும் கற்களை வீசுகிறாங்க, ரத்தம் சிந்தப்படுது. அந்த நேரத்துல எவ்வளவு கோபம் வரும்லங்க நமக்கு. யாராவது ஒருவேளை தவறுதலா பக்கத்துல இருக்கிற துளிகள், எச்சி துளிகள் நம்ம மேல பட்டா எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. ஆனா கற்களால் அடிக்கும் போதும் அவருடைய முகம் கொடூரமாகல, அவர் முகம் சந்தோஷத்தால் நிறைந்தது. அவர் மனுஷங்களை பார்க்கல, ஆண்டவரை பார்க்கிறாரு. தேவனே, இந்த பாவத்தை இவங்க மேல சுமத்தாதேயும் என்று அவங்களுக்காக ஜெபிக்கிறாருங்க. துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர். வேதனைப்படுத்துறவங்களுக்காக ஜெபிங்க. உங்க சத்துருக்களை நேசிங்க. உங்களுக்கு யாராவது தீங்கு செய்யும் போது நீங்க அவங்கள வெறுக்கிறீங்கன்னு சொன்னா உங்க மனசை நீங்க கெடுத்துக் கொள்கிறீங்க. எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறதுல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா கஷ்டம் வரும்போது, நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, குறைவுகள் வரும்போது, ஆண்டவரே இந்த வேலை, இந்த பச்சை பட்டாணிகள் கொடுத்தீங்க நன்றியப்பா. இந்த நாளுக்கு ஆண்டவரே அப்பா, இந்த மெத்தையை கொடுத்தீங்க நன்றியப்பா. இந்த போர்வை கொடுத்தீங்க நன்றிப்பா. இந்த வேலைக்கு ஆண்டவரே ஏசி இல்லாவிட்டாலும் ஃபேனை கொடுத்தீங்க நன்றிப்பா. ஃபேன் இல்லாவிட்டாலும் காற்று கொடுத்தீங்க நன்றியப்பா. ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மற்றவங்க கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீங்க நன்றி ஆண்டவரே என்று நம்ம ஒவ்வொரு நிலைமையிலும் தேவனை துதிப்பது, அதன் வழியாக நம்ம அனுபவங்களை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியங்க. பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரராக காரணம் அதுதான். அவர் ஆசையெல்லாம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறத தவிர வேற எந்த ஆசையும் அவருக்குள்ள காணப்படல. எல்லா நிலைமையிலும் எனக்கு ஏசாண்டவர் இருக்கிறார். கடைசியா அவனு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். துள்ளி குதிக்காமல் என்னை தடுக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. சோர்ந்து போகாமல் என்னை
தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் மூலமா நான் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க முடியும். இதுதாங்க உண்மையான விசுவாசியின் பக்தி, கிறிஸ்தவ பக்தி. இன்றையில இருந்து இல்ல 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 என்ற வார்த்தையை கொஞ்சம் நிறுத்திட்டு, எதை கொண்டிருக்கிறீங்களோ அதற்காக தேவனை துதித்து மன நிறைவாக நீங்க இருங்க. தேவையானவர்கள் ஆண்டவர் கொடுப்பாரு, இருக்கிறதுக்காக அவரை துதியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ முறை ஆண்டவரே பேராசையினால் எங்க இருதயம் நிறைந்து, அது வேண்டும் இது வேண்டும் என்கிற ஆசையோடு நிறைந்து, பக்கத்துல இருக்கிறவங்களோடு ஒப்பிட்டு, எதிரில் இருக்கிறவங்களோடு ஒப்பிட்டு கொண்டு, கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே உங்களை நிந்திக்கிறவர்களாக, சந்தோஷம் வரும்போது மறந்து போகிறவர்களா நாங்க இருக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா. யார் யார் லைவ் மூலமாக எங்கெங்கிருந்து பாக்குறாங்களோ அங்க ஒவ்வொருவரோடும் பேசுங்க. மன திருப்தியோடு இருக்கிற பக்தியோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா, வாய்ஸ் அல்லது டெக்ஸ்ட் மூலமா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் மறக்காம கலந்து கொள்ளுங்க. அதோட கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.